ஹலோ வெல்கம் பேக் டு அமலா சுந்தர். இன்னைக்கு வீடியோக்கு போகலாமா? இன்னைய வீடியோவில் என்னென்ன பார்ப்போம்ங்கிறத பார்ப்போமா? நெக்ஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்னங்கிறத நம்ம செக் பண்ணிப்போம். நேற்று வந்து என்னென்ன மெடிசன் வச்சுருந்தோம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நான் அவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா திங்ஸஸ் என்னென்ன வாங்கியிருந்தேன், மெடிசன் மட்டும் இல்லாமல் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு பார்க்க போகிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நமக்கு கண்டினியூஸாக காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? அவனுக்கு வந்து இது என்னன்னு தெரியுமா? ஸோ இது மை வெள்ளை கெமிக்கல் மை இதெல்லாம் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு இது வீட்லேயே ரெடி பண்ண மை. ஸோ ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அவருக்கு போட்டே நான் பாதி முக்கால்வாசி எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஸோ காட்டுறேன். கொஞ்சமாக இருக்கும். இது வீட்லேயே ரெடி பண்ண மை. இதை பாருங்க, வீட்லேயே ரெடி பண்ணது. ஸோ இது ரொம்ப அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல, இதுவும் வரல. இப்போ வரையும் நான் அவனுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து யூஸ் பார்க்குறது அப்படின்னா டைப்பர் சொல்லலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் துணி டைப்பர் நார்மல் டைப்பர் தான் யூஸ் பண்ணேன். அப்புறம் தான் துணி டைப்பர் யூஸ் பண்ணி பார்ப்போமேன்ட்டு வந்தேன். ஒரு வெப்சைட்டில் வாங்கினேன், செம்ம ஒஸ்ட்டு குவாலிட்டி. தயவு செய்து அதை இது பண்ணாதீங்க. அது என்ன வெப்சைட்டுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதை தயவு செய்து வாங்காதீங்க. இன்னொரு வெப்சைட்டுக்கு போனேன், அந்த இது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இது வந்து சூப்பர் பாட்டம், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த டைப்பர் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ இதோட துணியோட இதாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், அவ்வளோ சாஃப்ட் அண்ட் தின்னியாக இருந்துச்சு. இது வந்து இதை நான் சஜஷன் பண்ணுவேன், நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. அடுத்து டைப்பரில் என்னென்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆக்டிவ் பேபின்னு சொல்லிட்டு நியூபார்ன் பேபிக்கு யூஸ் பண்ணது, அது யூஸ் பண்ணேன். அடுத்து டைப்பர்லேயே ப்ரீமியம் உள்ளது தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் ரொம்ப பேம்பஸ்லேயே வந்து ப்ரீமியம் உள்ளது தான் யூஸ் பண்ணேன். அதெல்லாம் ரொம்ப வந்து தம்பிக்கு ரேஷஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஃபர்தர்னு சொல்லிட்டு ரேபிட் ஃபார் ரேபிட்டில் ஃபர்தர்னு சம்திங் எதுவும் சொல்லிட்டு ஒரு டைப்பர் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஐயோ வேண்டவே வேண்டாங்க, அவ்வளோ ரேஷஸ் வந்துச்சுங்க தம்பிக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இருந்துச்சு. கடைசியாக சரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது வந்து இந்த பேபிக்கு. இப்போ வரையும் இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம வியர் பண்ணிவிட்டு இந்த பேண்ட் வியர் பண்ணிவிட்டு கிழிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு சுற்றி இது பண்ணுறதும் நல்லா தெரிஞ்சிச்சு. ஃபுல்லாகிடுச்சுன்னா அவனுக்கு இந்த மாரி இதாகிறது அதுதாங்க பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு இது ஓகே அப்படிங்கிற மாரி தோணுச்சு. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம